பெற்றோருக்கு உபகாரம் செய்வது, பெற்றோருக்கு உதவி செய்வது ஏற்றமானது என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி கூறுவார்கள். புகாரி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் நம்பர் 4474. அபூ சயீத் பின் அல்-முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவிக்கின்ற பொழுது, நான் மஸ்ஜித் நபவியிலே தொழுது கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைத்தார்கள். ஃபலம் குதிபுஹு, நான் அவர்களுக்கு பதில் கூறவில்லை. ஏன் அப்படின்னா, நான் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எனது பெயரை கூறி அழைக்கிறார்கள், நான் அவர்களுக்கு பதில் சொல்லவில்லை என்று அவர் சொல்றார். உடனே இவர் தொழுகையை முடித்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் ஏன் உங்களுக்கு பதில் கூறவில்லை என்றால், நான் தொழுது கொண்டிருந்தேன். எனவே உங்களுடைய அழைப்புக்கு என்னால் பதில் கூற முடியவில்லை என்று சொல்றார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலம் யகுலில்லாஹ், அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்லவில்லையா, யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹ்யீக்கும் என்ற சூரத்துல் அன்ஃபால் 8வது சூராவில் இடம்பெற்ற இந்த வசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டி மேற்கோள் காட்டி என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ உங்களுக்கு வாழ்வளிப்பதற்காக வேண்டி உங்களை அழைக்கின்ற பொழுது, நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும், நீங்கள் ஃபர்தான தொழுகையில் ஈடுபட்டிருந்தாலும், அல்லாஹ் அழைக்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கின்ற பொழுது, அது லுஹர் தொழுகையா இருந்தாலும் சரிதான், அஸ்ர் தொழுகையா இருந்தாலும் சரிதான், ஃபஜ்ர் தொழுகையா இருந்தாலும் சரிதான், எந்த தொழுகையாக இருந்தாலும் சரிதான், அந்த தொழுகையை நீங்கள் விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் பதில் கூற வேண்டும் என்று அல்லாஹ் இப்படி சொல்லவில்லையா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை அழைக்கின்ற பொழுது, அவர் லுஹர் தொழுதாரோ என்னன்னு கேட்கணும், அஸ்ர் தொழுதாரோ என்னன்னு கேட்கணும், இஷா தொழுதாரோ என்னன்னு கேட்கணும், ஃபஜ்ர் தொழுதாரோ என்னன்னு கேட்கணும். தொழுகை வெட்டாவது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த நேரத்தில் எந்த சமயத்தில் அழைக்கின்ற பொழுது அவ்விருவருக்கும் பதில் கூற வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, எப்பா, நான் உனக்கு குர்ஆனிலேயே மிகவும் கண்ணியம் வாய்ந்த உயர்வான ஒரு சூறாவை நான் உனக்கு கற்றுத்தரப் போகிறேன். அப்ப பள்ளிவாசலில் இருந்து நீர் வெளியேறுவதற்கு முன்னால் நான் கற்றுத்தரக்கூடிய இந்த சூறாவை குறித்து நீ கேட்டுக்கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இதுதான் அழைத்தேன், வேற எதுவும் அழைக்கல அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்போ இந்த சஹாபி சயீத் இப்னு அல்-முஅல்லா என்ற இந்த சஹாபி தொழுகையை முடித்து வெளியே சென்று விடுகின்ற பொழுது, வெளியேறுகின்ற பொழுது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது கையை பிடித்துக் கொண்டார்கள். அப்ப நாங்கள் இருவரும் பள்ளிவாசலில் இருந்து வெளியேறுகின்ற பொழுது, அப்ப நான் சொன்னேன், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு உயர்வான குர்ஆனிலேயே இருக்கிற சூறாக்களிலேயே மிகவும் உயர்வான அழகான ஒரு சூறாவை நாங்கள் கற்றுத் தருவதாக சொன்னீர்களே, அதை நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்று கேட்ட பொழுது, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற இந்த சூறாவை அவர்கள் ஓதி காட்டி இந்த சூறாவை கற்றுக் கொடுப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வாங்க, ஹிய சபுல் மசானி, 7 வசனங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுல 7 ஆயத்துக்கள் இருக்கின்றன. திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய இந்த சூரா தான் குர்ஆனிலேயே இருக்கிற எல்லா சூறாக்களை விட
குர்ஆனும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, இந்த சூராவும் வழங்கப்பட்டிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இப்ப நீங்க வாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இப்போ கிடையாது. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு மனிதரையும் இப்போது அழைக்க முடியாது. ஆனால் நாம் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது நமது பெற்றோர் நம்மை அழைக்கிறார். நாம வீட்டுல ருஹ் தொழுதுட்டு இருக்கிறோம், அல்லது வீட்டுல ஃபஜ்ர் தொழுதுட்டு இருக்கிறோம், அல்லது வீட்டுல அஸர் தொழுதுட்டு இருக்கிறோம். நமது தாய் தகப்பன் நம்மை அழைக்கின்றார், அப்துல் ரஹ்மான் இங்கே வா, அல்லது அப்துல்லாஹ்வே இங்கே வா என்று அழைக்கின்ற பொழுது இப்பொழுது நாம் பதில் சொல்லணுமா, பதில் சொல்லக்கூடாதா? அப்ப கடமையான ஃபர்தான தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது தாய் தகப்பன் அழைச்சாலும் சரி, தலைவரே அழைச்சாலும் சரி, முதலாளி அழைச்சாலும் சரி, எந்த கொம்ப அழைச்சாலும் சரினா ஃபர்து தொழுகையை விட்டுவிட்டு அவர்களுக்கு நாம் பதில் போட முடியாது. அது தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி. அப்ப தாய் தகப்பன் நம்மை அழைக்கின்ற பொழுது நாம் ஃபர்து தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தால் என்ன செய்யலாம் தெரியுமா? அந்த தொழுகையை, ஃபர்து தொழுகையை சுருக்கமாக நாம் தொழுது நமது தாய்க்கு என்ன தாய் என்ன கூப்பிட்டீங்களேன்னு கேட்கலாம், அல்லது வாப்பாட்ட போய் என்ன கூப்பிட்டீங்களேன்னு கேட்கலாம். ஃபர்து தொழுகையை முறித்துக் கொண்டு செல்லக்கூடாது, சுருக்கி கொண்டு செல்ல வேண்டும். இப்போ ஒன்னாச்சு. ஆனால் நாம் வீட்டுல தஹஜ்ஜத் தொழுதுட்டு இருக்கிறோம். நம்ம வீட்டுல என்ன செய்யறோம்? தஹஜ்ஜத் தொழுதுட்டு இருக்கிறோம். வயதான நமது தாய் அவருக்கு ஹிதமத் செய்வதற்காக வேண்டி நமது பெயரை சொல்லி அப்துல்லாஹ் வாப்பா எனக்கு தண்ணி தாப்பான்னு கேட்கிறாங்க. அல்லது நமது தகப்பன் நம்மை அழைக்கின்ற பொழுது இந்த நேரத்துல என்ன செய்யணும்? தஹஜ்ஜத் தொழுகை பெருசா, தாய் தகப்பனுடைய அழைப்பு பெருசா? இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால், தஹஜ்ஜத்தை விட சிறப்பு என்பது தாயின் அழைப்பு தான் சிறப்பு, உயர்வானது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? தஹஜ்ஜத் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது வயதான நமது தாயோ நமது தகப்பனோ உதவியை தேடி பெயர் சொல்லி நம்மை அழைக்கின்ற பொழுது அந்த தொழுகையை முறித்துக் கொண்டு சுன்னத்தான நஃபிலான கடமையை தவிர, ஃபர்து தவிர மீறி எந்த தொழுகையில் நீங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் சரிதான், அது தஹஜ்ஜத்தே இருந்தாலும் சரிதான், பெற்றோர் அழைக்கின்ற பொழுது தொழுகை பைனா, தஹஜ்ஜத் பைனா, பெற்றோர் பைனா அப்படின்னா இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகிறது? இந்த தஹஜ்ஜத் என்பது நஃபில், இந்த நஃபிலை விட பெற்றோருக்கு சரி சாய்ப்பதுதான் சிறந்தது என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பெற்றோருக்கு கட்டுப்படுவது ஃபர்து. பெற்றோருக்கு பெற்றோரின் பேச்சை கேட்பது ஃபர்து. ஆனால் நாம் தொழுது கொண்டிருப்பது தஹஜ்ஜத் என்பது என்னது? நஃபில். அப்ப ஃபர்துக்கு முக்கியமா, நஃபிலுக்கு முக்கியமா? எதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஃபர்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், நஃபிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப தாய் தகப்பன் நம்மை அழைக்கின்ற பொழுது தஹஜ்ஜத் தொழுது கொண்டிருந்தால் இது நஃபில், அதை அப்படியே முடித்து விட்டு, அதை அப்படியே கைவிட்டு விட்டு அவர்கள்ட்ட போய் என்ன வாப்பா கூப்பிட்டீங்க, என்ன அம்மா கூப்பிட்டீங்க, உங்களுக்கு என்ன தேவை, என்ன சேவை, நான் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று கேட்க வேண்டும் என்று இஸ்லாம் தெளிவான முறையிலே சொல்லி காட்டுகிறது. புகாரி ஷரீஃபிலே 1206வது ஒரு செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜுரைஜ் அந்த காலத்தில், பனூ இஸ்ரவேல் காலத்தில் மிகப்பெரிய ஒரு வணக்கசாலி ஜுரைஜ் என்பவர் தமது ஆசிரமத்திலே இறைவனை தொழுது கொண்டிருக்கிறார், இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கிறார். இவருடைய தாயார் ஜுரைஜே என்று அழைக்கிறார். இவர் என்ன செய்யறார் அப்படின்னா, உம்மி வசலாத்தி, மனசுக்குள்ள பேசுறார், அல்லாஹும்ம உம்மி வசலாத்தி, இறைவா நான் உன்னை தொழுது கொண்டிருக்கிறேன், எனது தாயாரோ என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது தடவை தாய் அழைக்கிறார், அவர் இப்படியே சொல்றாரு, அல்லாஹும்ம உம்மி வசலாத்தி. அப்ப மூன்றாவது தடவையும் தாய் அழைக்கின்ற பொழுது இப்படியே சொல்றார். கடைசியில தாய் சாபுகிறார், ஜுரைஜே விபச்சாரியினுடைய முகத்தில் நீ காணாமல் நீ இந்த உலகத்தை விட்டு மறைய முடியாது, சாக முடியாது. ஒரு பெரிய சாபத்தை கொடுக்கிறார்.
கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா தாயினுடைய சாபம் அவரை அப்படியே தாக்கியது. ஒரு ஆட்டு மேய்க்கக்கூடிய ஒரு இளம்பெண் என்ன செய்வார் என்று சொன்னால் ஜுரைஜ் அவர்களிடத்திலே வந்து தமது அழகை காட்டி ஜுரைஜை மயக்கின்ற பொழுது ஜுரைஜ் மயங்க மாட்டார். கடைசியில இந்த ஆடு மேய்க்கக்கூடிய இந்த பெண் என்பவள் ஒரு இளைஞனோடு சல்லாபத்தில் ஈடுபட்டு அதன் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்து கடைசியில மக்கள் எல்லாம் கேட்கிறான், இந்த குழந்தை யார் குழந்தை, இந்த குழந்தையினுடைய தகப்பன் யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது இதோ ஜுரைஜ் இருக்கிறாரே, ஜுரைஜ் தான் இந்த குழந்தையினுடைய தந்தை என்று சொல்லுகிறார். அப்ப தாயினுடைய சாபத்திற்கு அவர் எந்த அளவுக்கு ஆளானார் என்பதனை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். இவர் வழக்கசாலை அறிவாளி கிடையாது. ஏனென்று சொன்னால் சாதாரண தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். தாய் அழைக்கின்ற பொழுது தாய் தான் மெயின். கடமையான தொழுகைக்கு அப்பாற்பட்டு சாதாரண தொழுகையில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது தாய் அழைத்தால் அந்த தொழுகையை விட வேண்டும் என்ற ஒரு சாதாரண அறிவு கூட கிடையாது. அவ மிகப்பெரிய வணக்கசாலியாக இருந்து புண்ணியம் கிடையாது. இறைவனுக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்தில் ஈடு இணையற்ற ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னால் பெற்றோர். அந்த பெற்றோரில் முதன்மையான இடம் தாய்க்குத்தான். நேற்றுத்தான் இமாம் அவர்கள் தாயின் சிறப்பை பற்றி சொன்னார்கள். அவர்கள் தாய் என்பவர் தமது ரத்தத்தை பாலாக்கி, தமது மடியை தொட்டிலாக்கி, தமது இடுப்பை இருக்கையாக ஆக்கி, தமது தோலை கட்டிலாக ஆக்கி ஒரு குழந்தையை பாதுகாக்கிறார் என்று சொன்னால் அந்த தாய்க்கு நிகராக வேறு எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. கடமையான தொழுகைக்கும் போது அழைத்தார். நாம் தொழுகையை சுருக்கிக் கொள்ள வேண்டாம். நித்திருவாஜிபோ, நஃபீலோ, சுன்னத்தோ, தஹஜ்ஜத்தோ, தராவிஹ் தொழுகையோ எந்த தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது பெற்றோர் அழைக்கின்ற பொழுது அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமே தவிர நஃபிலான தொழுகைக்கு அல்ல என்பதனை இஸ்லாம் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது. நஃபிலான வணக்கத்தை விட தாயின் அன்புதான், தாயின் அழைப்புத்தான் உயர்வானது, சிறப்பானது என்பதனை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அந்த தாயின் மகத்துவத்தை குறித்து அந்த தாயின் துஆவை பெற்ற நன்மக்களாக அது காலம் சென்ற நமது தாய்க்கு, காலம் சென்ற நமது தகப்பனுக்கு அவர்களுடைய அந்த மன்னரை விசாலமானதாக, ஒளிமயமானதாக இறைவனால் ஆக்கி அனுப்புவதற்கு இந்த ரமலானில் நாம் துஆ செய்வோமாக. வாஹிர் தஅவானா